ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/7/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 8 மணி 1 நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூராடம். காலை 7 மணி 37 நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடத்திலிருந்து 10 மணி 15 நிமிடம் வரை, மதியம் 1 மணி 45 நிமிடத்திலிருந்து 2 மணி 45 நிமிடம் வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை. யம கண்டம் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருக சீரிஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான காலங்கள் நாடி வரும். உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பெருகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிய காரியங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பவள விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் தரும். சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் அல்லது ஆதாயங்கள் கிடைக்கும். பொதுவாகவே வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதி மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கஜலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் பெருகும். மனோகாரகன் சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகளை செய்யக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல்களுக்கும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்கோபத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். ராசியிலேயே தனகாரகன் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத வகையில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய, அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் விடுபட்டு போன கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பு என்ற விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அபயாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வன்மங்கள் விலகும். வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சத்துரு தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பூமிகரகன் செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பூர்வீக சொத்து இல்லாதவர்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் காரைக்கால் அம்மையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும். கடந்த கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய முன்னேற்றமான சூழல் அதிகரிக்கும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மங்கையர் கரஷி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும். கடந்த கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய முன்னேற்றமான சூழல் அதிகரிக்கும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மங்கையர் கரஷி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும். ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து 3 கிரகங்கள் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். மாமியார் மருமகள் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கிருஷ்ண வர்ணாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வினை தீர்த்த விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் அட்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இணைந்திருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்களும் கௌரவ வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய நீங்கள் சூரிய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும்.
சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து புதன் பகவானோடு சேர்ந்து குரு சுக்கிர யோகத்தோடும் புத சுக்கிர யோகத்தோடும் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சௌந்தர நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வம்பு வழக்குகள் விலகும். வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். ஏற்கனவே வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் களை கட்டும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வில்லாளி வீரன் வீரமணி கண்ட ஐயப்ப சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடந்த கால வருத்தங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். சின்ன சின்ன தொழில், அதாவது மெழுகுபத்தி, ஊதுபத்தி, அப்பளம், ஊறுகாய் சம்பந்தப்பட்ட உற்பத்தி அல்லது வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இலைதலையும் தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரயாண கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தர அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.